Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Kapsaluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்துல இருந்து கடைசி பல வாரங்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆன் குரு அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். Do not make the mistake of thinking that your limitations are the limitations of Guru or God. இந்த சூத்ரா வந்து நமக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி. ஒரு சீடரோட லிமிடேஷன் அந்த குரு அல்ல கடவுளுடைய லிமிடேஷன் கிடையாது அப்படிங்கறத ஞாபகப்படுத்தக்கூடிய சூத்திரா தான் இது. நான் இதுல எனக்கு 2-3 மாதிரி புரியுது. ஒண்ணு வந்து குரு ஆர் காட் சொல்லியிருக்காங்க. அப்போ குரு அல்லது கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஆர் காட் ஆர் குரு ரெண்டும் கடவுளுக்கு சமமானதான் குருவை இந்த சூத்திரால இன்டைரக்டா சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படி சொன்னாங்க? கடவுளை உணர்ந்து அறிகிறதுக்கு குரு தேவை. கடவுளை உணர்ந்தவங்க தான் இல்ல காட் ரியலைஸ் ஆனவங்க தான் சத்குரு ஆக முடியும். குருக்கு குருவா இருக்கக்கூடிய அந்த குருமார்கள், சத்குருவா இருக்கக்கூடிய அந்த குருமார்கள், மகா புருஷர்கள், ஹோலி மாஸ்டர்ஸ் நம்ம ஸ்கூல்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த புனிதமான பெர்ஃபெக்டட் பீப்புள், அவங்க கடவுளுக்கு சமமானது, பெர்ஃபெக்டட் மென் சொல்லுவாங்க இல்லையா, கடவுளுக்கு சமமானவங்க, அவங்களுக்கு லிமிடேஷன்ஸே கிடையாது. அப்போ நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாமே நம்முடைய மனதும் நம்மளுக்கும் உள்ளதுதான், அது குருக்கு உள்ளது கிடையாது, கடவுளுக்கு உள்ளது கிடையாது. அப்படின்னால எதை சாதிக்க முடியும் முடியாது அப்படின்னு நீங்க நிர்ணயிக்கிறதுக்கு பல கடவுளுடைய ஆசினால, குருவோட ஆசினால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், அந்த லிமிடேஷனை உடைக்க முடியும் அப்படிங்கறத நம்புறதுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த சூத்ரா. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.